வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு புகழ் வாழ்க வருவி. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வார்த்தைக்கு நீங்க வருகை புரிந்திருக்கிறோம். பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். 3, 4, 5, 6 பேர் நினைக்கிறேன். ஆறுமுகம் போல அவர்களுக்கு முதல் பெருமை. அவங்க அனுப்பலன்னு வச்சுக்கோங்க, நாம எல்லாம் கிடையாது இல்லையா? ஆக அந்த குடும்ப தலைவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஈன்ற பொழுதில் பெரிதவர்க்கும் தன் மகனை சார்ந்தோர் என கேட்டார். இந்த வள்ளுவர் வார்த்தைக்கு இணங்க சின்னம்மைக்கு யார் சின்னம்மை? அருத்தந்தையின் அம்மா. அவங்க இல்லைன்னா சாமிஜி கிடையாது. ஆக சின்னம்மை அவர்களுக்கும், அன்னை யோகாம்பாள் அம்மையாருக்கும், அன்னை லட்சுமி அவர்களுக்கும் சிறப்பான பணிவான வணக்கங்கள், வாழ்க வளமுடன். உங்க வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு பேப்பர்ல நான் என்ன எழுதணும்னு அதை அப்படியே எழுதிட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு சொல்லல, பர்வீன் சுல்தானோ சொல்லல. அவர் பாட்டுக்கு அவரு இல்ல, என் பாட்டுக்கு நான் இல்லை. பர்வீன் சுல்தானா பத்தி சொல்லல, பாரதி பாஸ்கர் பத்தி சொல்லல. பேப்பரை கொண்டு வர ஒழுங்கா பேசுறீங்களா? எனக்கு பேச தெரியும். நானும் இன்னைக்கு ஆனா இது வரைக்கும் நான் பேப்பர்ல பேசுறதுனால உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்படியேதான் பேசுவேன். இன்னைக்கு நான் புரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா, ஐயா சொன்னது போலவே பிரெஞ்சு புரட்சி, பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு கூலி தர வேண்டும், காசு எங்களுக்கு வேணும்னு பிரெஞ்சு புரட்சியின் மூலமாக நியூயார்க்ல தான் முதல்ல வந்து இந்த போராட்டத்தை கொண்டு வந்தாங்க பெண்கள் எல்லாம். அப்ப கொண்டு போய் சிறையில அடைச்சாங்க. சிறையில அடைச்சிட்ட பிறகு அவங்க எல்லாம் நிறைய 75 பெண்கள் அங்கே இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. சிறைக்குள்ளவே நீங்க இவ்வளவு தீவிரம், அவங்களுக்கு இவ்வளவு காசு வேணும்னு கேட்கறீங்க, கொண்டு போய் எல்லாம் சிறையில அடைச்சிட்ட பிறகு நிறைய பெண்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரித்திரத்தில். பிறகு 1909 பிப்ரவரி 28 அமெரிக்காவில் கொடுக்கலாம், மகளிர் தினம் பெண்களுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அமெரிக்காவில் ஏற்பட்டது என்று 1909 வருஷம் பிப்ரவரி 28. 1910 அமெரிக்காவில் மகளிர் தின கொண்டாட்டம் கண்டிப்பா வேணும்ன்றதுக்காக 17 நாடுகளிலே இருந்து 100 பெண்கள் வந்து அதில் கலந்து கொண்டார்கள். 1910 17 நாடுகளிலிருந்து 100 பெண்கள் அவர்கள் கலந்து கொண்டார்கள். உலக அளவிலான கூட்டமானது. அடுத்தது 1917 உலகம் எங்கும் மார்ச் 8 உலகமெல்லாம் மகளிர் தினம் கொண்டாட வேண்டும் என்ற கருத்து வெளியிலே வந்தது 10, அப்புறம் 17 அதற்கும் அடுத்து 2011 அமெரிக்காவில் 100 பெண்கள் கூடி மகளிர் தினம் 100க்கு மேற்பட்ட நாடுகளிலே இருந்து வந்து ஒபாமா அவர்கள் மகளிர் வரலாற்று வாதம் அப்படின்னு 100 என்ற திட்டத்தை தொடங்கியவர் யாருன்னு சொன்னா ஒபாமா அவர்கள். அப்ப 1910 எங்க இருக்கு, 2011 எங்க இருக்கு. அப்ப இது வந்து 134வது உலக மகளிர் தினமாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். நம்ம போன வருஷம் சீஃப் கெஸ்ட் யார வந்தாங்க, ஐயா வந்திருந்தால் நான் வரல. அது இன்னைக்கு வர மாதிரிதான் பிளான். திடீர்னு நம்ம ராகவேந்திரம் அவர்கள், கனி சபிகா அவர்கள், எத்தனையோ வேலைகள் சொல்ல முடியாது இல்லையா? அப்படின்ற பிறகுதான் சரி, எனக்கு கசின் சுல்தானா ஆன் பண்ணவும் தெரியல, ஏதோ போன பாக்குற அவ்வளவுதான் நைஸா கொண்டாந்து இவரு இன்னைக்கு கசின் சுல்தானா பத்தி பேசும்போது ஓ நம்மள கூகுள்ல போன உரிமை அப்படின்ட்டு ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. ஆக 2011 1910 அது 113 முடிஞ்சு 114வது மகளிர் தின விழா. அதெல்லாம் சொல்லுவாங்க உமன்ஸ் டே அப்படின்னுவாங்க இல்லையா? மகளிர் தினம் மீன்ஸ் உமன்ஸ் டே. அப்போ W அப்படின்னா என்ன அப்படின்னா ஒண்டர்ஃபுல் மதர், நமக்கு அதுக்குள்ள இருக்கும். அப்ப உமன்ஸ் மீன்ஸ் ஒண்டர்ஃபுல் மதர். ஆக இங்க எல்லாரும் பாடினாங்க பெண்கள். அம்மானாலே அங்கே நிறைந்தவள், மலர்பிடிச்சான்னு சொல்லுவாங்க. அம்மானாலே அழகானவள், அழகுன முகத்துல அழகில்லை, மனதில் அவள் அழகானவள். இறைவனிடம் கேட்டு பெறுபவள் தாய். எந்த பசங்களும் நேர போய் அப்பா கிட்ட சொல்லாது, அப்பா இது வேணும்னு சொல்லி தாய் கிட்ட சொல்லுவாங்க. அம்மா கிட்ட சொல்லி, அம்மா அப்பா கிட்ட சொல்லி, அப்பா இறைவனிடம் கேட்டு பெறுபவள் தாய். அப்ப அம்மா என்னால அன்பானவள்,
எது மனதை அவர் அறிவாதவர். எங்க பசங்க பேசினாலும் டக்குன்னு அமெரிக்கால இருக்கான்னு வச்சுக்க பொண்ணு பேசுறா, மூக்கு வந்து குணம் இருக்கு, ரொம்ப சரியில்லை, அம்மா என்ன கேட்கறாங்க, இல்லாடி கோல்டான்னு கேட்கறாங்க, கேட்கறோமா இல்லையா? ஆக எங்க இருந்தாலும் நமக்கு அவருடைய குரல் நமக்கு அர்த்தப்பட்ட கண்டுபிடிச்சோம். அதே போலத்தான் வாரியார் சுவாமிகள் ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. என் வீட்டுல எனக்கு சோறே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்தந்த அரிசிகள் அவங்க பேர் எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க. நல்ல பழுத்த உடல் வாரியார் சுவாமிகள் நமக்கு எல்லாம் தெரியும். அவர் இருந்தா எழுந்து போனா 2 பேர் தூக்கணும். அம்மாவுக்கு 97 வயசு, அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, 70 வயசு சுவாமிகள். நேரா போறாரு, அம்மா கால அப்படியே விடுறாரு, 2 பேரும் நிக்கிறாங்க தூக்கிறதுக்கு. அப்படி தூக்கி நிக்க வைக்கிறாங்க. அம்மா அப்படியே உச்சி முதல் பாத வரைக்கும் அப்படியே உச்சி முதல் அப்படியே தடவி பார்த்து அம்மா சொல்றாங்க, வாரி ரொம்ப இழைச்சிட்டாங்க, வாரி எப்ப வாரி இல்ல, வாரி நீங்க ரொம்ப இழைச்சிட்ட, உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு. அப்ப அவர் இப்படிதான் இருப்பாருங்க, தாயின் அன்புறது. அப்ப உமன்ஸ் டே W அப்படின்றது என்னன்னா ஒன்றாக்குள் மகன் என்று பண்ண அம்மா. அம்மா அழகான ஒரு வார்த்தை இல்லையா? அதே போல ஓ W கட்டில வந்து உமன் ஓ அவுட்ஸ்டாண்டிங் சொல்றேன். ஓ மீன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இதெல்லாம் சொல்லாம நான் முடிச்சுக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட். ஆக அதாவது முழுவாத ஷிஃப்ட் எதுங்க? ஃப்ரெண்ட்ஷிப். ஆக யாரிடமும் சொல்ல முடியாத கருத்து யார்கிட்ட சொல்லலாம்? நண்பர்கிட்ட சொல்லலாம், அவர்கிட்ட சொல்லாது என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லலாம். அப்போ அது போல நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மனிதனுக்கு கிடைக்கணும்னா மிகப்பெரிய பேர் அவ்வையார் சொல்லுவாங்க. அதாவது நண்பரை 3ஆக பிரிக்கலாம். கல்பிளவு, பொன்பிளவு, தீப்பிளவு என்று. கல்பிளவோடு ஒப்பரை கயவர் கடும் சினத்து, பொன்பிளவோடு ஒப்பாரும் போல்வரை வில் பிடித்து நீர் கிளிய வடுபோல மாவுமே சீர் உலகம் சான்றோர் சினம். உடஞ்சு போன கல்ல ஒட்ட வைக்க முடியுமான்னு சொன்னா கிழிந்தவர் தான். கம்மல் திரிகாணி டக்குன்னு போட்டோ உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை யார ஒட்ட வச்சு கொடுப்பாங்க? ஆச்சரிய வீட்டு. அப்ப எனக்கும் சங்கரி அம்மாவுக்கும் சண்டை வந்து பிரிஞ்சு போயிட்டோம். அப்ப கல் பிளவு வருது. அல்லது ஒரு ஆச்சாரி வேணும் வந்து கலாமா வாசம் வந்து சங்கரி அம்மா கலாமா நீங்க எவ்வளவு பேசுங்க, பேசாமட்டு ஒரு வாங்கி எங்களை வந்து 2 பேரும் ஒட்ட வைக்கலாங்க பாருங்க. கொள்கிறோம். ஆக தெளிவாலும் வேணா கலாமாவும் வேணா வில் பிடித்து நீர் கிளிய வடுபோல மாறுமே. ராமர் வந்து இறங்குறாரு, ஆறு புல் தண்ணி ஓடிட்டு இருக்கு, ஒரு வில்ல போடுறாங்க. அந்த வில்ல என்ன பண்ணுதுங்க? தண்ணி பிரிஞ்சு கரை தெரியுது இல்லையா? அது போல எங்களுக்கு பெரிகாலம் வேண்டாம், ஒரு ஆச்சரியம் வேண்டாம். நான் வீட்டுல போய் நினைக்கிறேன், நான் 11th படிக்கும் போது சைடா வச்சு சங்கரி அம்மா காமிச்சேன். சங்கரி அம்மா இருந்தா காப்பி தானே, காமிக்கிறவங்களுக்கு மார்க்கு கம்மி, காப்பி அடிக்கிற கூட என்ன வரும்? அப்ப வந்து இப்படி காமிச்சேன்னு நான் நினைக்கிறேன். சங்கரி அம்மா நினைக்க கலாமா இல்லைன்னு வேக்சின் 90 மார்க் எனக்கு கிடைக்காது, கலாமாக்கு 85 தான் காப்படிச்சு எனக்கு. அது அவன் நினைக்க நான் நினைக்க எளிய வடுபோல மாறுமே சீரோடும் சார்ந்தவர் சின்னம். ஆக W ஒண்டர்ஃபுல் என்னதுங்க? ஒண்டர்ஃபுல் மதர். ஓ அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட். எம் மார்வலஸ் டாக்டர். இறைவன் நேர்ல வர முடியாது சொல்லுவாங்க. இறைவனின் அனுக்கிரகம் இருந்தால் தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறக்கும். இறைவனின் அனுக்கிரகம் இருந்தால் தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறக்கும். யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை இருக்கு? அப்ப இறைவனின் அனுக்கிரகம். இறைவனே வந்து பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, பெண் குழந்தை பிறக்கும். அப்ப எது சிறந்தது? ஆணை விட பெண் குழந்தை. அப்பா அம்மா சண்டை போட்டு நான் ஒண்ணும் அவன் ஒண்ணு, பையன் வருவான் உட்காருவான், அப்புறம் கவலையில போயிடுவான். ஆனா பொண்ணு என்ன பண்ணும்? அப்பா போய் கூப்பிட, ரெடி வாங்க மம்மி வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதான் சாமி சொல்லுவாங்க கையாளால் அப்படிங்குவாங்க. எனச்சி நூலை எனச்சி எனக்கு இது பாருங்க, அதுக்கு நூல் வேணும் இல்லையா? பெண்கள் என்ன பேர் சொன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்டு, எம் மார்வலஸ் டாட்டர். அந்த பெண்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தில்
பிரச்சனைகள் ஓயவே ஓயாது பெண்கள் வேண்டும் குடும்பத்தில். அட்டரபிள் சிஸ்டர் எதுக்கு? ஏன் அட்டரபிள் சிஸ்டர் அப்படின்னா தங்கையின் மூலமாக சொன்னாங்க இல்லையா, என் தங்கச்சி பார்த்தாரு அந்த அம்மா கூடி இருப்பாங்க. மங்கையர்கரசுல மங்கையர்கரசி தான். அப்ப நாவுக்கரசருக்கு தமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, திலகவதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு அண்ணன் வெளியில இருந்தாலும் வந்திருக்க முடியாது. அது போல இவர் அருணகிரிநாதருக்கு ஒரு தமக்கை வள்ளியம்மை இல்லை. அப்போ அருணகிரிநாதருக்கு ஒரு வள்ளியம்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாதர் வெளியில வந்திருக்க முடியாது. ராஜராஜ சோழனுக்கு ஒரு தமக்கை இல்லைன்னு சொன்னா தஞ்சை பெரிய கோயில் இருக்க முடியாது. ஆக தமக்கையின் மூலமாக பெயர் பெற்றவர்கள் பல மகான்கள் மறைஞ்சிருக்கிறார். அது போல adorable sister is gift to men from God. This means nice. அதாவது ஒரு ஆண்களுக்கு நல்ல கிஃப்டாக இறைமை பெண்களை படைத்துள்ளது. யாருங்க அவர்களுக்கு? யாருங்க? கிஃப்டாக. அப்ப பெண்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, குடும்பம் சிறப்பாக இருக்க முடியாது. பெண் வயிற்றில் உருவாகி பெண் கொடுத்த பாலுண்டே வளர்ந்து மேலும் பெண் துணையால் வாழ்கின்ற பெருமிழந்த பெண்ணிடமே பெண்களின் நிலை எப்படி இருந்ததுன்னா, சங்க காலத்தில் ஔவையார், காக்கை பாடினியார், நச்செல்லியார், பெருங்கொப்பெண்டி, வெள்ளி வீதியார், சங்க காலத்தில். காலம் செல்ல செல்ல அது புது பெண்களுக்கு படிப்பதற்கு ஏட்டையும் பெண்கள் தொடுவது ஈமைன்ட்டாங்க. எப்போ? சங்க காலம் அடுத்து இவங்கெல்லாம் வந்த பிறகு. அப்போ இடைக்காலத்தில் மீண்டும் பிற்காலத்தில் என்ன பண்ணு சொன்னா, சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தின் மூலமாக திலகவதி நாச்சியார், மங்கையர்கரசி 3 பெண்கள். அப்புறம் யாருங்க? காரைக்கால் அம்மையார். 3 பெண்களும் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தின் மூலமாக 3 பெண்கள் நமக்கு வெளியிலே தெரிந்தது. இப்போ சங்க காலத்தில், இடைக்காலத்தில் யாருமே இல்லை, பிற்காலத்தில் 3 பேர் வந்தாங்க. பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி வந்த பிறகு எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கி, இப்ப நம்மளாம் படிச்சிருக்கோம், ஒரு பக்கம் முழுக்க யார் உட்காந்துருப்பாங்க? பாய்ஸ். ஒரு பக்கம் முழுக்க பெண்கள். நாங்க அப்படிதான் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? அப்ப ஆங்கிலேய ஆட்சியில் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய நிலையை கொண்டு வந்து ஆண்களும் பெண்களும் படிக்க வேண்டும், கெட்டது பண்ணாலும் நமக்கு நல்லது நிறைய படிக்க போயிருக்காங்க. இது ஆங்கிலேய ஆட்சியில் தான் இந்த மாதிரி எஜுகேஷன் வந்து பிறகு பெண்கள் படித்து ஆளாகி பலாசை கூட்டம், அப்புறம் வந்து நம்ம அம்மையார், சிஎம் அம்மா, அது போல கல்பனா சாவ்லா, இப்பெல்லாம் நீங்க நம்மளாம் படிச்சோம். இவங்க எல்லாம் பெண் புலவர்களும் பெண் அறிஞர்களும் பெண் விசாரிகள் வெளியே வந்தாங்கன்னு சொன்னான். அதுக்கு முத்தாய்ப்பு என்னன்னு சொன்னா ஆங்கிலேய ஆட்சி. பெண் பிரசவம் வரும் பொழுது ரொம்ப வலி துடிக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து டெல்லியில் ஒரு மருத்துவத்தை, ஒரு பெரிய மருத்துவ ஹாஸ்பிட்டலை கொண்டு வந்தவங்க யாருன்னு சொன்னா ஆங்கிலேய ஆட்சி. இதுவே போலத்தான் இதெல்லாம் காலம் செல்ல செல்ல இவரு பெண்கள் எல்லா துறைகளிலேயும். ஏன் சக்தி நகர் இவ்வளவு பார்த்தோம். சக்தி நகர் கலை நிகழ்ச்சிகளுக்கு யாராவது கூப்பிடணும்னு சொன்னா மக்கள் யாருக்கு ஞாபகம் வரும்? சக்தி நகரம் கூப்பிடலாம், ரொம்ப நல்லா பண்றாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பெருமை நம்ம பெற்றெல்லாம் இருக்கு. அதே போல புத்தர் வாழ்ந்த காலத்தில் எப்ப தவத்துக்கு பெண்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னா, புத்தர் வாழ்ந்த காலத்தில் புத்தர் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. அப்புறம் அப்படியே போயிட்டு ஒவ்வொரு ஊராக அந்த ஞானத்தை இறக்கி வைக்கும்போது உடனே இருந்தவர் ஆனந்த தேவர் என்று சொல்லப்படுது. அப்ப புத்தர் நடந்து போறாங்க, பின்னாடி ஒரு 25 பெண்கள் வராங்க. புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு பெண்கள் எல்லாம் பின்னாடி ஓடி வரும் பொழுது அம்மாவும் வராங்க. புத்தர் அம்மாவும் வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, சங்கத்தில் என இணைத்துக் கொள்ள வேண்டும், என்ன சங்கத்துல இணைச்சுக்கோங்க எல்லாரும் வராங்க. அந்த புத்தர் காது கொண்டு கேட்கவே இல்லை, வேகமா விடுபடின்னு ஓடி போறாங்க. அப்ப ஆனந்தர் சொல்லுவாங்க, பேப்பர் தேடி போயிருக்கீங்க, அதான் சொல்றேன், கலாம பேப்பர் வச்சு இது வரைக்கும் பேப்பர் இல்லாம பேசணுங்க. அப்ப ஆனந்தர் பாக்குறாங்க, 25 பெண்கள் ஓடி வராங்க. சுவாமி நாங்கெல்லாம் வந்து தவம் பண்ணணும், எங்க சங்கத்துல சேர்த்துமா அப்படின்ட்டு. அப்போ ஆனந்தர் சொல்லுவாங்க, புத்தபிரானே நீங்க அப்படிங்கிறாங்க. புத்தர் அப்படியே நிக்கிறாங்க. பின்னாடி யாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, கிருஷ்ண பிரியணி என்று சொல்லக்கூடிய உங்க அம்மா ஓடி வராங்க. உனக்கு
பால் ஊட்டி வளர்த்த கிருஷ்ண பிரேமி ஒரு தாய் வந்து கொண்டு இருக்கிறாள் நில் அப்படின்றாரு ஆனந்தன். சீலர் அப்படியே நிற்கிறாரு புத்தர். திரும்பி பார் அப்படின்றாரு. திரும்பி பார்த்தா அம்மா வந்து இருக்கா. என்ன சொல்றாங்க? சங்கத்தில் எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உன் தாயே ஓடி வரும் பொழுது நீ ஏன் தடுக்கிறேன்னு புதுக்கரை எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. புத்தர் வாழ்ந்த காலத்தில் தான் பெண்கள் தவத்துக்கு அப்படியே அடியோட போயாச்சுங்க. அதுக்கு சிறந்த புத்த பிச்சுன்னு யாருன்னா பட்டாசாரா என்ற பெண். பட்டாசாரா அப்படின்னா ஒழுக்கம் இணைந்தவள் என்பது. ஆண்கள் ஆனந்தன், ஆண்கள் முதன்மையான சீடன் ஆனந்தன், பெண்களின் முதன்மையான சீடச்சி யாருன்னு சொன்னார் பட்டாசாரே என்று சொல்லக்கூடியது. இப்படி வாழ்ந்து கிடைக்க பெண்கள் தவத்திற்கு உகந்தது அல்ல என்று எல்லாம் சக்தி போட்டாங்க இல்லையா. அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி வந்த பிறகுதான் பெண்கள் தவத்திற்கு உகந்தவர்கள். யோகத்திற்குத்தான் இருந்த பெண்களை யோகத்திற்கு மாற்றியவர் யாருன்னு சொன்னா அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி. நமக்காக மீண்டும் வர இருந்த சதி திட்டத்தை ராசாராம் மோகன்ராய் அவர்கள் ஒழித்த சதி திட்டத்தை மீண்டும் சாமிஜி ஒரு கையெழுத்து போட்டான்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த திட்டம் வந்துட்டு இருக்கோம். சாமிஜி நீ கையெழுத்து போடல, அதை மீண்டும் வர இருந்த சதி திட்டத்தை போக்கியாருன்னு சொன்னா அதுக்கு அந்த வேதாத்திரி வந்து. அதற்கும் அடுத்து இந்த கன்னிகாதானம் ஒண்ணு இருக்கு. மனவினை நிகழும் பொழுது மகள்தனை பெற்றோர் நின்று கணவன் என்ற ஒருவனுக்கு கைகளில் நீரை வார்த்து பணமதை ஈந்தோ பெற்றோர் வரதட்சணை பணமதை ஈந்தோ பெற்றோர் பலர் காண கட்டம் செய்வர். குணமினும் பெரியோர்களோ இதை பார்த்து சரியில்லைன்னு யாரும் சொல்லலன்னு சொல்வார் சுவாமிஜி. அந்த கன்னிகாதானத்தை ஓரளவுக்கு ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அருட்தந்தை வேதாத்திரி மகேஸ்வரர்கள் பெண்மையை மதிக்க வேண்டும், சிறப்பை உணர வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் 30 என்னதுங்க மனைவி நல வேட்பு விழா என்று சொல்லக்கூடிய ஒரு நாளை ஏற்படுத்தி கணவனும் மனைவி அமர செய்து அந்த உயிர் கலப்பு தவம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை தவத்தை கொடுத்தவர் யாருன்னா அருட்தந்தை வேதாத்திரி மகேஷ் அவர்கள். கூடுவாஞ்சேரியில் பெண்களுக்காக அன்னை லோகாம்பாள் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்த டைலரிங் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிற ஒரு இது இன்னைக்கு இருக்குன்னு சொன்னான். அதையெல்லாம் ஏற்படுத்தியவர் அருட்தந்தை வேதாத்திரி மகேஷ் அவர்கள். அந்த பெண்கள் பேசுறாங்கன்னு சொன்னா சுவாமிக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்பெல்லாம் முதல்ல பெண்கள் உட்காருவோம், அதுக்கு பின்னாடிதான் ஆண்கள் உட்காருவாங்க. இப்பதான் பாதி பெண்கள் இந்த பக்கம் பாத்தி அந்த பக்கம் போகும். முதல்ல நாங்கெல்லாம் உட்காந்துருவோம் 5 லைன் 6 லைன். அது வந்து சாமிஜி உட்காந்து பார்த்தாங்க அந்த முகமெல்லாம் அந்த புத்த ரோஜா மாதிரி. அப்ப நான் ஒரு மாதிரி பேசுறேன் மதமும் சடங்கும் அப்படின்னு பேசும்போது சாமிஜி அங்கிருந்து இடையே வராருங்க. சாமிஜி கேட்கிறாருங்க யார் பேசுறது அப்படின்னாரு. கலாசைக்கவி சென்னை திருவொற்றியூர்ல வந்திருக்காங்க. பெண்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பெண்கள் எல்லாம் மைக்கு பிடிச்சி பேசுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பேசுவாங்கன்னு வேற அவங்க சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு பெண்களை மைக்க பிடிச்சு பேசுற அளவுக்கு நமக்கு தைரியத்தை கூட்டி பல்சுவை நிகழ்ச்சி நடக்கிற அளவுக்கு இங்க நம்ம எல்லாம் வந்திருக்கோம்னு சொன்னா இதற்கெல்லாம் யார் காரணம்? அருட்தந்தை வேதாத்திரி மகேஷ். என்ன சொல்ல வரா நமக்கு அவரு சொன்னா பெண்களுக்கு ஆத்ம பலம் வேண்டும், உடல் நலம் போட்டுக்காங்க இல்லையா. பெண்களுக்கு ஆத்ம பலம் வேண்டும். ஆத்ம பலம் பெண்களுக்கு ஆக்சுவலா ஆண்கள் உடல் வலிமை, பெண்கள் மன வலிமை செய்யக்கூடியது போல. அப்ப ஆத்ம பலம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா உடலுக்கு உடற்பயிற்சி, அலைபாய் மனதிற்கு தவப்பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சி. இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னா சுவாமி சொல்லுவாங்க, அதாவது குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய குணத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு என் அறிவின் வளர்ச்சியை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும். மாமனாரு மாமியாரு இவங்க இருக்காங்க கூட்டு குடும்பம். அப்ப குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களின் அறிவு திறனுக்கு ஏற்றவாறு என் அறிவை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்போ ஒரு அம்மா கேட்டாங்க, சாமி எங்க மாமியார் 3 இட்லி போட்டா அதாவது பட்னியா இருந்தே சாகடிச்சா பண்ணி அப்படி மறுபடியும் சொல்றாங்க. 6 இட்லி வச்சா அளவுக்கு இன்னும் இட்லி போட்டு என்ன சாகடிச்சதா மம்மி சாமிஜி என்ன சமைக்கப்பட்டது கேட்க சாமி சொன்னாங்க. 2 இட்லி தட்டுல வேணுமா, 4 இட்லி பக்கத்துல வச்சுரு, அவங்க எத்தனை சாப்பிடுவாங்க, மீதி கொண்டு போய் கிச்சன்ல வச்சுக்கோ அப்படின்னாங்க. கார்பரேஷன் லா வந்து மாநில அரசுக்கு ஒத்து போகும், மாநில அரசு லா வந்து மத்திய அரசுக்கு ஒத்து போகும். இந்த 2 லாக்கள் ஒத்தியே போகாதுன்னு என்ன லா அது அது இங்க வந்தாலும் ஒத்து போயிடும். எங்க மனவளக்கலைக்குள்ள வந்தா ஒத்து போயிடும். இன்னொன்னு சாமி சொல்றாங்க, தன்னால் சிக்கல் வராமல் பார்த்து கொள்ளுங்கள்,
உள்ள சிக்கலையும் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். பெண்களுக்காக ஒரு கூறிய வார்த்தை, என்னால் குடும்பத்தில் சிக்கல் வராமல் பார்த்துக் கொள்ளணும், உள்ள சிக்கலையும் நான் நிவர்த்தி செய்ய வேண்டும். சொல்லுவாங்க இல்லையா, எரியிற கொள்ளி புதுங்கிட்டா ஒதுக்கிறது தானே அடங்கிடும். இல்ல நான் இன்னொரு பலகை வச்சு ஏற்கனவே வச்சுக்கோங்க, ஈர பேனாக்கி பெருமாளாக. இது சுவாமிஜி பெண்களுக்காக சொன்ன கருத்து. தன்னால் சிக்கல் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள், உள்ள சிக்கலையும் போக்கிக் கொள்ளுங்கள். இன்னொன்னு, தன்னையும் உயர்த்தி கொண்டு யாரையும் கமெண்ட் அடிக்காதீங்கன்னு சொல்றாரு சுவாமிஜி. அதாவது முக்கியமான கருத்து. இப்ப நான் இருக்கேன், எங்க கணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, என் நாத்தனாரை பத்தி என் ஓரப்படி ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டு குடும்பம் நாத்தனார் வெளியில போயிருக்காங்க, அப்ப அவருடைய அண்ணி என்கிட்ட அவர் அக்காவை பத்தி சொல்றான்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணணும்? ஆமா ஆமா அப்படிதான், இந்த நாத்தனாருமே அப்படிதான் சொன்னா நான் மனவளக்கலையில் ஒரு சிறந்த உறுப்பினர் அல்ல. அப்ப சுவாமிஜி என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, அவங்க சொன்னாலும் நீங்க என்ன மனவளக்கலை இறந்துட்டாங்க, என்ன சொல்லணும்னு சொன்னா, மூன்றாவது நாத்தனார் இங்க இல்ல, அவரை பத்தி நம்ம குறை சொல்ல வேண்டாம், அவர் இருக்கும்போது பேசிக்கலாம், அவரை பத்தி பேசாதீங்க, வாழ்க வளமுடன் சொல்ல வச்சுக்கோங்க. அந்த இடத்தில் நமக்கு மதிப்பு உயரும். இல்ல நான் ஆமாஞ்சாமி போட்டு ஆமா ஆமா அந்த நாருலயே அப்படிதான், எங்க நாரு அந்த நாரு மூத்தாரு கொழுந்த நாரு எல்லாம் நாருதான், இவங்களை பத்தி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு மனவள கலையில் சிறந்த உறுப்பினர் கிடையாது. அப்ப சாமி சொல்றாங்க, இவளையும் உயர்த்தி கொண்டு பிறர் சொல்ல கமெண்டை நிவர்த்தி செய்து விடுங்கள். ஆக இதெல்லாம் அருட்தந்தை அவர்கள். அது போல இனம் வரும் பொழுது டக்குனு புத்திமதி சொல்லாதீங்க யாருக்கும். சுவாமிஜி கூறியது, அந்த ஆத்ம பல வேண்டும், ஆக அந்தந்த அறிவுத்திறனுக்கு ஏற்றவாறு நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னால் சிக்கல் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், உள்ள சிக்கலையும் நான் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறிய ஒரு 5-6 கருத்து பெண்களுக்காக கூறிய கருத்து. அதை இதையெல்லாம் நாம் குடும்பத்தில் ஏற்றி வந்தோம் சொன்னார், வாழ்க்கை நமக்கு இன்பமாக இருக்கும், பிறருக்கும் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுதான் மனவளக்கலையின் போதனை. எங்கேயும் போய் கத்துக்க வேண்டாம், உள்ளவே கத்துக்கன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு வாழ்க்கை கல்வி சிறப்பாக இருக்கும் என்று கூறி 28 சுவாமிஜியோட கலந்து பேசுறதெல்லாம் அப்புறம் இன்னொன்று மட்டும் சொல்லுவாங்க. சுவாமிஜி எனக்கு எழுதாங்க, பேராசிரியர் எழுதாங்க. அப்பதான் சுவாமிஜி அதில் நான் உட்கார்றேன், டாக்டர் ஞான சௌந்தரியம்மா நானவே உட்கார்ந்து என் ஸ்பீச் அவர் கேட்டு 92 அவங்க எழுதுறாங்க. கலாசல் கல்வி அவளை ரெக்கமெண்ட் பண்ணணும், சாமிஜி எழுதி வச்சுட்ட பிறகு அம்மா இப்பதான் அம்மா உள்ள எழுதுனேன் அப்படின்றாங்க. டக்கு நான் எழுந்துட்டேன், சாமிஜி ரொம்ப படிக்கல சாமிஜி அப்படின்ற. அப்போ உட்காருமா பெண்கள் நீங்களே தாழ்த்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யோஜனமே இல்ல. உட்கார வச்சு என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. நான் வெறும் SSLC செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிபிகேட் SSLC தான் சாமிஜி அப்படின்னு. இனிமேல் அப்படி சொல்லாதீங்க, யாரு கேட்டாலும் ICS படிச்சிருக்கேன் சொல்லுன்னு. ICS IPS தெரியும், IAS தெரியும், என்ன சாமிஜி ICS அப்படின்னு சொன்னா இந்தியன் குக்கிங் சர்வீஸ். யாரு கேட்டாலும் ஐசிஎஸ் படிச்சிருக்கேன்னு சொல்லுவா, இந்தியன் குக்கிங் சர்வீஸ். ஆக அந்த அளவுக்கு ஒரு சின்ன கேள்வி கூட எழுதுவாங்க, பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு பெண்களை உயர்த்த வேண்டும் என்ற கருத்தில் கொண்டவர் தாயுமான சுவாமிகள் என்று கூறலாம். அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சிய தாயுமான சுவாமிகள் என்று கூறலாம் என்று கூறி, நேரமின்மையின் காரணமாக இதோடு இந்த சிறிய உரையை நிறைவு செய்த ஒரு கேள்வி இருக்குங்க. இது இல்லாம முடியாது, ஆனால் கண்ணுக்கு தெரியாது, அது என்ன? நீங்க கேள்வி கேட்டீங்களா? எங்க அழிலாமா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது இல்லாம முடியாது, ஆனால் கண்ணுக்கு தெரியாது, அது என்ன? 28 பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.